என்னப்பா சுரேஷ், ஆஃபீஸ்லாம் 5:30 6 மணிக்கே முடிஞ்சிடுமே. இம்புட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்பதான் வாரியா? ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிட்டுனே, நான் வீட்டிலேருந்து வரேன் பார்த்துக்கிடுங்க. வீட்டில் ஒரு காய்கறி இல்லை, போய் எதனா வாங்கிட்டு வாங்க, குழம்புக்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் சரி இப்போதான் வந்தேன். அப்படியே காலார நடந்து போவோமே, வண்டியிலேயே போய் போய் முதுவெல்லாம் ஒரே வலி எடுத்துக்கிட்டு. அப்படியா? சரி சரி. நானும் ஒன்றும் வாங்காமல் போயிட்டேன். இந்த பிள்ளைங்க ஒரே ராவடி. எப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர மாட்டியா, கையை வீசிக்கிட்டு வந்துக்கிறியான்னு ஒரே சண்டை கட்டுறாங்க. சரி பக்கத்தில் வந்து எதனா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றும் நல்லதா இல்லை நைட்டில். சரின்ட்டு இந்த ஃபிங்கர் சிப்ஸாச்சும் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு வாங்கிட்டு போகிறேன். இதுனா தான் சாப்பிடுவாங்க, வேற எல்லாம் ஒன்றும் இறங்குறதில்ல எங்களுக்கு. நைட் டைமில் இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்படின்னா செரிமானம் ஆகாத. இதை வாங்கிட்டு போறீங்களா, வேற எதுனா வாங்கிட்டு போகலாம்ல. அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியும், அவங்க வாய்க்கு ருச்சியாக திங்கலாம்னு தான் கேட்பாங்க. அப்புறம் எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு, வாந்தி வருதுன்னு நம்மளை தானே ராவடி கட்டுவாங்க. ஆமாம், சொன்ன பேச்சு கேட்டா தானே இந்த பிள்ளைங்க ஏதாவது வேணும் வேணும்னு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எதுனா நல்லதாக செஞ்சு கொடுத்தா தானே அவங்க வர டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு தின்பண்டம் தின்னுபிட்டு கேட்காம இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு எங்க கதை பேசுறதுக்கு தானே நேரம் சரியா கிடக்கு. ஆமாண்ணே, அது சரிதான். ஆனா அந்த பிள்ளைங்களும் எங்க வீட்டுல செய்யறதுல தீண்டி கூட பார்க்க மாட்டாங்களே. பார்த்தா முக்குக்கு முக்கு ஏதோ ஒரு கடையை திறந்து வச்சிடறான், பாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு. அதைத்தான் கேட்குறாங்க, அந்த பொரிச்சது வறுத்ததுன்னு. அதை தின்னு கண்டுக்கிட்டு வீட்டில் செய்யறது நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறது எங்கன்னே சாப்பிடுதுங்க. என்ன நாம சொன்னா கேட்டா தானே. அப்புறம் அம்மாட்டிக்கு அதை நோவுது இதை நோவுதுன்னு கடக்க வேண்டியதுதான். ஏன்னா நெட்டவள்ளி, உங்கள் ஆத்துக்காரும் அக்காவோட ஆத்துக்காரும் இன்னும் பேசுகிறாங்க அம்பிட்டு நேரம் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. குச்சி குச்சின்னு என்னமோ பேசிட்டே இருக்கிறாங்க. அட என்னன்னால முடியும், அவங்க என்னத்த பேச போகிறாங்க? வீட்டில் அவங்க என்னத்த சமைக்கிறாங்க, கதை பேச்சுக்கிட்டு திரியிறாங்க. நம்மளுக்கே தான் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு என்ற வீட்டுக்காரர் சொல்லுவார். ஆமாம் பாத்தியா, அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, ஆமாப்பா தம்பி இவங்க என்னத்த செய்கிறாங்க, ஒன்று வீட்டில் செஞ்சு வச்சா தானே இவங்க இப்படியே தான் கதை பேச்சுக்கிட்டு திரிவாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. வேற என்னத்த புதுச்சா பேச போகிறாங்க, நம்மளை பற்றி தான் பொருளை பேசிட்டு கிடப்பாங்க. பின்ன என்னக்கா பின்ன வர்றதுக்குள்ள ஒரு காய்கறி ஒன்று வாங்கிட்டு வர தெரியாது. வீட்டில் வந்தால் விதவிதமாக அது செய்யலையா இது செய்யலையான்னு கேட்க தெரியுது. நம்ம சொன்னாவே தான் வாங்கிட்டு வரணுமா? எது ஒன்று பார்க்குற காய்கறியாக வாரம் ஒருக்க வாங்கிட்டு வந்தால் தானே. அது ஒன்றும் கிடையாது. ஏன் நீ வாங்கிட்டு வரது அப்படிங்க வேண்டியது, நம்மக்கிட்ட காய்ச்சும் கொடுக்குறதில்ல. சரி நம்மள மார்க்கெட்டுக்கு கூட்டு போனாலும் கேட்கறதில்ல. நீ வந்து அம்பிட்டு செலவு வச்சிருவ இம்பிட்டு செலவு வச்சிருவ, நானே வாங்கிட்டு வரங்க வேண்டியது. அப்புறம் கேட்டால் மறந்து போயிட்டா அடடா அப்படின்னு ஓட வேண்டியது. என்னமோ பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கல, நாம செஞ்சு கொடுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஏண்டி நெட்டவள்ளி, பண்ணு முழிச்சா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவியா இல்லை நீயே தின்றுவியா? அட சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸும் இல்லைனாலும் முடியும். அதான் வரக்கல கடையில் அப்படியே ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். அப்புறம் 10 மணி அக்கா எங்கேயும் கடைக்கு போகிறேன்னாங்க, அப்படியே அப்புறம் பேசிட்டு இருக்கிறோம். நானும் பணியார கடைக்கு தான் வந்தேன் பார்த்துக்கிடுங்க. வீட்டில் மாவு இருக்குதான்னு பார்த்தேன், அது 2 தோசைக்கு தான் ஆகும். சரி யார் போட்டு சோத்தை ஆக்கிட்டு கிடக்குறாங்க, சரி பணியாரத்தை வாங்கிட்டு போய் தின்னுபிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நானும் வந்தேன். ஆமாம்மா கீதா, இப்போலாம் மாவு அரைச்சி வச்சாலும் ரொம்ப புளிச்சு போயிடுது. பூச்சை ரொம்ப வந்து புளிச்சு அது வவுறு கெட்டு போயிடும். அது கம்மியாக ஆட்டி வச்சுக்கிறதே நல்லது. வெயில் காலம் போகிற வரைக்கும். அந்த குளிர் காலம் தான் எம்பிட்டு நாளும் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நாளே 2 நாள் தாங்க மாட்டேங்குது. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப புளிச்சு பூசானம் கட்டி போயிடுது. அப்புறம் மாட்டு குடத்தில் தான் எடுத்து ஊற்ற வேண்டியதாகுது. ஆமாக்கா, அதனால தான் நான் மாவு அரைக்கிறதே இப்போ 2 வாரமாக விட்டுட்டேன். அப்படி வேணும்னா கடையில் ஒரு பாக்கெட்டு வாங்கி தோசை இட்லி ஊற்றிக்கிறது. இந்த பிள்ளைங்க எது வேணும்னு கேட்டால் அவசரத்துக்கு, இல்லைன்னா அப்படி கடையில் வாங்கிக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் வெயில் காலம் போகிற வரைக்கும் மாவுலாம் கம்மியாக ஊற வச்சு ஆட்டிக்கிடணும்.